மையம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தனி குடும்பமா வாழ்றதுல இருக்கிற முக்கியமான அம்சங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுக்கு முன்னாடியே ஒரு நேயர் வந்து சொல்லியிருந்த மாதிரி பொருளாதார தேவைக்காக இப்போ நம்ம ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில பாதி நேரம் கிட்டத்தட்ட பாதிக்கு நேரத்துக்கு மேலே நம்ம பொருளாதாரம் ஈட்டுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியா போயிடுது. நம்ம குடும்பம்ன்ற விஷயத்தையும் நம்ம மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஓட்டத்துல ஒரு கருத்து இப்போ நிறைய பரவிட்டு இருக்குது. அதாவது இந்த தனி குடும்பமா வாழ்றதுனாலேயே டிவோர்ஸ் அதிகமாயிட்டு இருக்குது, விவாகரத்துகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே கருத்து சொல்கிறதுக்கு ஆளுங்களே இல்லாதனால நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு இதுவே ஒரு வெளியாயிருது அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் ஐ திங்க் அது ஓரளவுக்கு அது சரியான விஷயம். என்னென்னா ஒரு கூட்டு குடும்பம்னா அங்கே அத்தை மாமனார் மாமியார் அப்புறம் நாத்தனார் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கம்பல்ஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு உனக்கு ஒத்து போல, இன்றைக்கி நம்ம கல்யாணம் பண்ணோம் 2 மாதத்துல இல்லை, எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் இல்லை, எனக்கு ஒத்து போல நம்ம இது பண்ணுறோன்னு சொல்லி ஒரு 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 இம்பல்சிவாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸில் சான்சஸ் இருக்குது. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பல விஷயங்கள் அதை வந்து அந்த நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணும். என்னென்னா அங்கே இருக்கிறவங்களோட அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அங்கே இருக்கிறவங்களோட பராமரிப்பு, அவங்களோட அட்வைஸு, குடும்பத்தில் நடக்கிற பல விஷயங்கள். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணி போய் the couple will be forced to stay together for some time. Forced to live அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்காதா? என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுற ஒரு விஷயம் இருக்கு. 2 பேர் 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து வரோம். அட்லீஸ்ட் 5 years ஆகும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த டைம் கூட கொடுக்கலன்னா எப்படி? அந்த டைம் கொடுக்கறதுக்கு தான் இந்த கூட்டு குடும்பம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. இதை பத்தி டீட்டெயிலா ஒரு நிறைய மனிதர்களை சந்திச்சு அவங்கள வந்து பார்த்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். திரு ராஜராஜேஸ்வரி அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் ப்ளஸ் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மேடம், இந்த டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் தனி குடும்பத்தினாலேயே அது அதிகரிச்சதுனாலேயே வந்துட்டு இந்த டிவோர்ஸ் ரேட்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்து எல்லா இடத்துலையும் முன்வைக்கப்படுது. ஒரு மனநல ஆலோசகராக நிறைய பேர்த்த நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட அனுபவத்திலிருந்து இதை சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வணக்கம் பிரமிளா, வணக்கம் நேயர்களுக்கு. முதல்ல இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அருமையான கருத்துக்களெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தனி குடும்பத்தில் நிறைய டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க. இதுக்கான ஆய்வுகள் எதுவும் இல்லை ஆத்தென்டிக்காக. இது வந்து சும்மா அவங்கவுங்க சொல்கிற ஒரு தாட்ஸ் தான். ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. பட் இப்போ தனி குடும்பத்தில் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களால க்ரியேட் பண்ணிக்க முடியாது. அகெயின் இது எல்லாமே வந்து ஒரு பர்சனாலிட்டி அண்ட் அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் கோல்ஸு, இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. இப்போது சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க என்ன மாதிரி உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போது சில பேருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் அண்ட் சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீடு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை வாழறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தனி குடும்பம்ங்கிறதுல நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது. அடுத்த செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்க, சமூக சீரழிவுன்னு. அது வந்து ஒரு மித்துன்னு நினைக்கிறேன். எதுவும் சீரழிவு எதுவுமே நடக்கலைங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து அபத்தம். நம்ம வந்து ஒரு இவாலுவேஷனில் போயிட்டுருக்கோம். உலகம் வந்து இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு, முன்னேறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. அண்ட் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் லைஃப் ஸ்டைல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து தே பிகம் பார்ட் ஆஃப் இப்போது வசுதைவ குடும்பகம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வருதுன்னு நான் நினைக்கிறேன். அனைவருமே குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பாசம் நேசம்லாம் வந்து பரப்பப்படுகிறது. அதை நம்ம பரப்பணும்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம கொண்டு வரணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான ஒரு கோணத்தில் கொண்டு வந்து இந்த விவாதத்தை நிறுத்திருக்கீங்க. நன்றி திரு ராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே இப்போ ஒன்றா வாழ்றதுக்கான சூழல் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்குது. தனி குடும்பத்தில் எல்லாத்துக்குமான மதிப்பீடுகள், அவர்களுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் இடம் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஒரு அட்வொகேட் கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம். அந்த மாதிரியான டிவோர்ஸ் வழக்குகளை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவர், அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. என்ன சொல்கிறாரு நம்ம இப்போ பார்க்கலாம்.
திருமண முறிவு இந்த காலகட்டத்தில் இன்றைய சமுதாய சூழ்நிலைகளில் தனி குடித்தனம் இருப்பதால் தான் அதிகமாக நிகழ்ந்து வருகிறது என்ற விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா திருமண முறிவுகளுக்கு காரணங்கள் வந்து பல்வேறாக இருக்கும். அது வந்து ஒருத்தருடைய கணவன் மனைவி இவருக்குடைய வந்து ஒத்துழைப்பு, ஒருத்தரை புரிந்து கொள்ளுதல், பொருளாதார சூழ்நிலைகள் என பல விஷயங்கள் இருக்குது. சில அம்சங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்த சில அம்சங்கள் தனி குடித்தனத்தில் இல்லைன்றது வேணால் ஒரு சில விதத்தில் ஒத்துக்கலாமே தவிர அது மட்டுமே காரணமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி திருமண முறிவுகளுடைய வழக்குகள் அதிகமாக இருக்குது, திருமண முறிவுகள் அதிகமாக இருக்குன்ற ஒரு தகவல் இருந்தாலும் கூட முன்னால் வந்து திருமண பிரச்சனைகள் நடந்த தற்கொலைகள், அதனால் டவுரி டெத்துன்னுவாங்க, வரதட்சணை கொடுமையால் நிகழ்ந்த மரணங்கள், இதனுடைய ரேஷியோ எந்த அளவு குறைஞ்சிருக்கு, எப்படி இதோட விகிதாச்சாரம் எப்படி மாறி இருக்குன்ற அந்த விஷயமும் திருமண முறிவுகள் எப்படி நடக்குதுன்ற ஒரு அந்த ஒரு விகிதாச்சாரமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் ஒரு லெட் அவுட்டுன்னு தான் இதை சொல்லணும். டைவர்ஸில் இன்றைக்கி சமுதாயத்தை இவர் ஒரு முக்கியமான ஒரு கோணத்தை வைக்கிறாரு. அதாவது முன்பெல்லாம் வந்து நிறைய இறப்புகள்லாம் இருந்தது, வரதட்சணை கொடுமையிலேருந்து ஒவ்வொன்றுமே இருந்தது. ஆனால் இப்போ தனி குடும்பங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வெளியே கொடுத்துருக்கு, அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வெளியே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எல்லாமே ஒரு நல்லது நடக்கும்போது அதோட கூட ஒரு சின்ன கெட்ட விஷயம் வரும். அதை நம்ம எப்படி ஃபைட் பண்ண போகிறோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க உங்களோட மேஜிக்? சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது அந்த ஒரு ஒன்னஸ், அந்த ஒரு கலகலப்பு, அதை நான் எப்பவுமே மிஸ் பண்ணுவேன். பட் அந்த கலகலப்பே மேஜிக் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அதை உருவாக்கிக்கணும். அது மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் ட்வைஸ் இன் அ இயர் அந்த ஒரு செட்டப்புக்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ரூட்ஸ்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக தள்ளி இருக்காமல், ஐசோலேட் ஆகி இருக்காமல், அந்த ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபர்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் ஒருத்தருக்கு வேலை இருக்கும்போது இன்னொருத்தருக்கு லீவ் எடுக்க முடியாது, ஒருத்தருக்கு லீவ் எடுக்கும்போது ஸோ அந்த எல்லாரோட லீவும் அமைஞ்சு வர்றது கஷ்டம். அது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்கணும். பட் ஒரு ஃபேமிலியாக போய் குடும்ப ஃபங்க்ஷன்லலாம் கலந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, உலகமே ஒரு குடும்பமாக இருக்குது, சீரழிவு நடக்கிறது இல்லைன்னு. என்னோட ஒரு குவெஸ்டின் தான், மொபைல் ஃபோன்ஸ் வந்தது, டிவி வந்தது, எல்லாமே வந்தது, ஓகே. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே டைனிங் டேபிளில் கூட பேசிக்கிறதுக்கான டைம் யாருக்கும் இல்லை. இன்ட்ராக்ஷன், ஹியூமன் இன்ட்ராக்ஷன், வி ஆர் டாக்கிங் அபவுட் கூட்டு குடும்பம். நியூக்ளியர் ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கிறது இன்ட்ராக்ஷனே கம்மியாக இருக்குது. எதனால? ஃபோன்ஸ்னால. மேக்ஸிமம் டைம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. கூட்டு குடும்பம்னால அதுதானே நடக்குது. எல்லாருமே வந்து இந்த டெக்னாலஜிங்கிறதுக்குள்ள எல்லாருமே தானே இருக்காங்க. நம்ம கூட்டு குடும்பத்தில் வந்து டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்துறது இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்லலைண்ணா, கூட்டு குடும்பம் வேணும்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இன்ட்ராக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக. நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன் இல்லாமல் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. அதுதான் சீரழிவு சொல்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த பேசிக்கான உணர்வுகள், அந்த கம்பேஷன், ஈச் அதரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு பொருளாதார ரீதியாகவே அதை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கோம். அதுதான் சீரழிவு. கண்டிப்பாக.